வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்கள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய அமைச்சரவை செப்டம்பர் முதல் வாரம் பதவி பிரமாணம். துமிந்த திசாநாயக்க தெரிவிப்பு. கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கம். புதிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்கு டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஆறுமுகம் தொண்டமான் விருப்பம் தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவிப்பு. டக்ளஸ் தேவானந்த ඇමතුමා පවා එතුමාගේ කැමැත්ත ප්‍රකාශ කරලා තියෙනවා. தொண்டமான் ඇමතුමාලා කැමැත්ත ප්‍රකාශ කරලා තියෙනවා මේ අලුත් දේශපාලන සංස්කෘතියට ඒ වැඩපිළිවෙලට අත්වල බැඳ ගන්න කැමැතියි කියන කාරණාව. லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கலைத்துவிட்டு புதிய உறுப்பினர்களை நியமிக்குமாறு ரஞ்சன் ராமநாயக்க கோரிக்கை. මෙතනම ඉන්න භූතෙක් මෙතනම ඉන්න ආලවකෙක් මේවා නවත්තලා ෆයිල් එක හංගනවා. மன்னார் மனித புதைக்குழி அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கிணற்றை அண்மித்த பகுதி அகழ்விற்காக சுத்திகரிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று முற்பகல் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றது. සැලසුම් කරලා නියන්ත්‍රණය කරලා වෙනම ඔවුන්ට විරුද්ධව ව්‍යාපාරයක් අරගෙන ගිහිල්ලා சிந்தித்து திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேரப்போவதாக கூறினர். ஆதலால் ஒருவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என கூறி முன்னெடுக்கப்பட்ட பாரிய பிரச்சாரத்தின் விளைவாகவே இந்த பெருவேறு கிடைத்துள்ளது. இதனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நமது கட்சியைச் சேர்ந்த சிலரை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு எடுத்தார் என்பதை உங்களுக்கு கூற வேண்டும். கூட்டமைப்புக்கு 47 லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன. நமக்கு 12 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன. மொத்த வாக்குகளை 12ஆல் வகுத்தால் ஒரு ஆசனத்தின் பெறுமதி 4 லட்சம் வாக்குகளாக அமைந்துள்ளது. அவ்வாறு நோக்கும் போது கூட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சி மாத்திரமே அந்த ஆசனங்களை கோரும் உரிமையை கொண்டுள்ளது. சுதந்திர கூட்டமைப்பில் 3 கட்சிகளே உள்ளன. மகாஜனக் சத்பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தேச விடுதலை மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சமசமாஜ கட்சி ஆகியன இணக்கப்பாட்டுடனே போட்டியிட்டன. පරාජිත උදවිය එහෙම නැත්නම් මැතිවරණ ඉදිරිපත් වෙච්ච උදවියව පත් කරන්න නීති අවස්ථාවක් දීලා දෙන්නේ සදාචාරාත්මකව තමයි පත් කරලා තියෙන්නේ. මොකද මේ ලයිස්තු දෙකේ බර කිරුවොත් දේශපාලන බර කිරුවොත් එහෙම බරම ටික තමයි අවිලා තියෙන්නේ. தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் கட்சியும் இரண்டாவதாக அதிகப்படியான வாக்குகளை பெறும் கட்சியும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியாயின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியுமே ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? මේ තරක කරන්න පුළුවන්කම තියෙනවා. නමුත් අපි දන්නවා සංධානය ඇතුලේ අතිමහත් බෞද්ධයෙක් තියෙන ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය. අපි නෑ ඔබතුමාලා කලබල වෙන්නත් එපා, වරද්ද ගන්නත් එපා. இல்லை, நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். தேசிய அரசாங்கத்திற்காக நாம் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய அரசாங்கத்துக்குள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் புரிந்துணர்வை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான புதிய விடயங்கள் சிலவற்றை சேர்ப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். டக்ளஸ் தேவானந்தா, தொண்டமான் போன்றவர்கள் கூட புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். கைகோர்ப்பதற்கு முன் வந்துள்ளனர். 1ஆம் திகதி பாராளுமன்றம் ஆரம்பமாகும். 2ஆம் திகதி எமது 64வது ஆண்டு பூர்த்தி உள்ளது. முதல் வாரத்துக்குள் தேவையான சட்டங்களை வகுத்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அமைச்சரவை பதவி பிரமாணம் இடம்பெறும். பொறுப்புக்குரல் செயற்பாடு தொடர்பான உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவளித்து அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் நேற்று வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணை அம்மால் உரிய முறையில் நடைமுறைப்படுத்த முடியாமற் போனது. நாம் அதனை சரிவர நிறைவேற்றியிருந்தால் சில வழி 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் பிரேரணைகளை கொண்டு வருவதில் கடினமான நிலை ஏற்பட்டிருக்கும். தற்போது மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் நாம் அதனை செயற்படுத்துவதற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் மீண்டும் இத்தகைய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. மன்னார் மனித புதைக்குழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கிணற்றை அண்மித்த பகுதி இன்று சுத்திகரிக்கப்பட்டது. மன்னார் நீதவானின் உத்தரவுக்கு அமைய இன்று சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இயந்திரத்தினை பாவிக்காது மனித விளைவை மாத்திரம் பயன்படுத்தி சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கமைய சந்தேகத்துக்கிடமான கிணற்றில் நாளை அகழ்வு பணிகள் இடம்பெறவுள்ளதாக இந்த பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது காணாமற் போனோரின் உறவினர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணத்தை கவனத்திற்கொண்டு நீதவான் நேற்று புதைக்குழி அமைந்துள்ள பகுதியில் இருந்ததாக கூறப்பட்ட கிணற்றை அடையாளப்படுத்துமாறு உத்தரவிட்டார்.
இதற்கமைய போலீசார் மற்றும் நில அளவியாளர் திணைக்கள அதிகாரிகளின் உதவியுடன் நேற்றைய தினம் கிணறு அடையாளம் காணப்பட்டது. இதனையடுத்து தடயங்கள் அழிந்து போகாமல் கிணற்றையும் புதைக்குழியை அண்மித்த பகுதியில் உள்ள வீதியினதும் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு நீதவான் AG அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டிருந்தார். கடந்த வருடம் அந்த பகுதியில் நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் அந்த இடத்தில் மனித புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் 80க்கும் அதிகமானோரின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. மன்னார் திருக்கேஸ்வரத்தின் இந்த புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகள் நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீதவான் உத்தரவுப்படி இந்த பகுதிகள் பிரதேச சபையினரால் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. நாளைய தினம் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த அகழ்வு சம்பந்தமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்தும் நியூஸ் பிரஸ் செய்திகளூடாக வழங்க காத்திருக்கின்றோம். நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக மன்னார் திருக்கேசத்திலிருந்து ராமசாமி சட்சரூபன். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்பட்டுள்ள வீட்டு திட்டம் தொடர்பில் ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கொழும்பிலிருந்து விசேட உலங்கு வானூர்தி மூலம் கிளிநொச்சியை சென்றடைந்தனர். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளை வரவேற்றார். இந்த குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவபுரம், புன்னே நீராவி மற்றும் பென்னங்கட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படவுள்ள வீட்டுத் திட்டம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தனர். கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டாம் மலினோகியோகி இன்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள சில ஊடகவியலாளர்களை சந்தித்து தற்போதைய கள நிலவரம் தொடர்பில் ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் தொழில் விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டாம் மலினோவஸ்கி கேட்டறிந்து கொண்டார். Important thing is that there be a judicial process. சர்வதேச சமூகம் மற்றும் இலங்கை மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசாரணை பொறிமுறை ஒன்று மேற்கொள்ளப்படுவது முக்கியமானதாகும். இந்த விசாரணை நடவடிக்கைகள் சர்வதேச சமூகத்தினால் முற்றும் முழுதாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என நான் எண்ணவில்லை. ஆயினும் சிறுபான்மை மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அரசியல் தலைமைத்துவங்களின் பங்களிப்புடன் உள்ளக விசாரணைகள் சுயாதீனமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். செய்திகள் தொடர்கின்றன. கொழும்பு மாநகர மேயர் AJM முசம்மில் கிருணப்பனையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டார். கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மாவட்ட பொறியியல் அலுவலகத்தின் புதிய 2 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. දෙවෙනිදා මේ රටේ ஐතිஹாசிක ජාතික ආණ්ඩුවක් අපි හදනවා. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய அரசாங்கத்தை நாம் 2ஆம் தேதி ஸ்தாபிப்போம். நமது தலைவரும் ஜனாதிபதியும் நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழியே அது. 2 பக்கமும் இருந்து கொண்டு நாங்கள் அரசியலில் போட்டியிட்டோம். இறுதியில் நாட்டு மக்கள் கூறிய நல்லாட்சியும் அபிவிருத்தியுமே இலக்காக காணப்பட்டது. இதுதான் நாட்டிற்கு தேவைப்பட்டது. ඒ යහපාලනය මේ රට සංවර්ධනය කරන්න. මේක තමයි මේ රටේ ජනතාව ඉල්ලුවේ. முன்னாள் பிரதி அமைச்சர் சந்திரஸ்ரீ சூர்யாராச்சி இன்று பொலன்னறுவையில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். මේ වගේ මැතිවරණයක් මගේ ජීවිත කාලේ දැක්කා නැහැ. මොකද වෛර දේශපාලනයක් කරපු එක මැතිවරණය කියන එක இதுபோன்ற ஒரு தேர்தலை நான் எனது வாழ்நாளில் கண்டதில்லை. குரோத அரசியலில் ஈடுபட்ட ஒரே ஒரு தேர்தல் இதுவென்பதை நான் குறிப்பிட வேண்டும். இதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பொறுப்பு கூற வேண்டும். மின்னேறிய தொகுதியில் வெற்றி பெற்றோம். சுசாந்தவும் சூர்யாராச்சியும் தோல்வியடையவில்லை, தோல்வியடைய செய்தனர். மஹிந்த தரப்பு, மைத்ரி தரப்பு என கூறிக்கொண்டு சென்று சூர்யாராச்சி, சுசாந்த போன்றவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினர். எனினும் மக்களுக்கு இது குறித்து எதுவும் தெரியாது. புலனறுவை மாவட்டத்தில் எம்மிடம் போட்டியிட்ட சிலர் வெட்கமின்றி பாராளுமன்றம் சென்றுள்ளனர். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வீட்டுக்கருகில் சுற்றித் திருகின்றனர். எதற்காக? அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக. அவர்களுக்கு வெட்கம் இல்லையா? අද පාර්ලිමේන්තුවට ගිහිල්ලා ජනාධිපති නිල නිවසේ වටේ කැරකෙනවා. මොනවටද මේ ඇමතිකම් ගන්න? විදි ලැජ්ජ නැද්ද? මේ මැතිවරණයේදී පොළොන්නරුව දිස්ත්‍රික්කයේ සමහර අපේක්ෂකයින් හා புலனறுவை மாவட்டத்தின் சில வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் காரணமாக இலகுவாக வெற்றி பெற முடியுமாக இருந்த எமக்கு வெற்றி பெற முடியாமல் போனது. அதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாய்ப்பாக அமைந்தது. එක්සත් ජාතික පක්ෂයට බන්දේ ටික තියලා දුන්නා.
கொட்டிகாவத்தை முள்ளேரியா பிரதேச சபை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது பிரதேச சபை தலைவர் பிரசன்ன சோலங்காராச்சி விசேட உரையொன்றை ஆற்றினார். நீங்கள் அனைவரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும். எனினும் நான் போட்டியிடப் போவதில்லை. பெரும்பாலும் மார்ச் மாதமளவில் தேர்தல் நடைபெறும் என நம்புகின்றேன். சபை அமர்வின் பின்னர் பிரசன்ன சோலங்காராச்சி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்சவை நாம் தோற்கடித்தோம். மஹிந்த ராஜபக்ச எம்மை தோல்வியடைய செய்தார். எனவே இது சாதாரண விடயமாகும். இது தொடர்பில் அதிகம் சிந்திக்க வேண்டியதில்லை. முன்னர் நாம் துன்பப்பட்டோம், தற்போது மகிழ்ச்சியாக உள்ளோம். அதனால் அது தொடர்பில் பிரச்சனை இல்லை. எதிர்காலத்திலும் அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். கூட்டமைப்பில் உள்ள ஏனைய கட்சி உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகளை திருடினார்கள். ஊவா மாகாண சபையின் அமர்வு இன்று சில நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சபைக்கு சமூகம் அளிக்காமையே அதற்கு காரணமாகும். ஊவா மாகாண சபை இன்று முற்பகல் தலைவர் AM புத்ததாச தலைமையில் கூடியது. இன்றைய சபை அமர்வின் போது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி 5 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி 4 உறுப்பினர்களும் மாத்திரமே கலந்து கொண்டிருந்தனர். இதன் காரணமாக கோரமின்மையினால் சபை நடவடிக்கைகளை 30 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்க தலைவர் தீர்மானித்தார். பின்னர் 16 உறுப்பினர்கள் பிரசன்னமானமையினால் சபை நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பமானது. எனினும் முன்வைக்கப்படும் கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்கு முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இல்லாமையின் காரணமாக சபை நடவடிக்கைகள் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டது. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம், கிரேக்க முறைகள் விநியோகம் மற்றும் ஊழியர் சேவலாப நிதியத்தில் 12 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டமை தொடர்பில் 2 தரப்புகளைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் தாக்கல் செய்திருந்த வழக்குகள் இன்று மீளப் பெறப்பட்டுள்ளன. பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சட்டத்தரணிகள் சிலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராகவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சட்டத்தரணிகள் சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் 2 வழக்குகளை தாக்கல் செய்திருந்தனர். மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மஹிந்திரன் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் அவரது மருமகனுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சார்பில் சட்டத்தரணி பிரதிநிதித்துவம் காணப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் விசாரணைகள் இடம்பெறுவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகவே தனிப்பட்ட முறைப்பாட்டை விசாரணை செய்வது அனாவசியம் என்பதால் வழக்கை மீள பெற்றுக் கொண்டனர். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரினால் மோசடிகள் செய்யப்பட்டுள்ளமை தெளிவாகியுள்ளது. அவர்களுக்கு எதிராக நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் முறைப்பாடு செய்தோம். இதனை அவதானத்தில் எடுத்துக்கொண்ட பிரதம நீதவான் இதனை மத்திய வங்கி ஆளுநருக்கு எதிரான அரசியல்மயப்படுத்தப்பட்ட விடயம் என தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்னர் மத்திய வங்கி ஆளுநருக்கு நீதவான் நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்ததாக பத்திரிகைகளில் காணப்பட்டது. இதனை சட்டமா அதிபருக்கு அறிவிக்காது செயற்பட்டமை ஏற்புடையதல்ல என அனைவரும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து வழக்கு மீள பெற்றுக்கொள்ள இணக்கம் தெரிவித்தனர். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவை காலி நீதவான் நீதிமன்றம் இன்று தளர்த்தியுள்ளது. காலி துறைமுகத்தில் உள்ள மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் குற்றப் புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்த போதே இந்த தடையுத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி சோம திலக திசாநாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் சுஜாதா தமயந்தி ரத்நாயக்க, அவன்கார்ட் நிறுவனத்தின் பணிப்பாளர்களான பாலித பியசிரி பெர்னாண்டோ மற்றும் மஞ்சுளா குமாரியாப்பா ஆகியோர் வெளிநாடு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் தளர்த்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிகள் கட்டளை சட்டம், வெடிப்பொருட்கள் கட்டளை சட்டம் அல்லது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதுமான காரணங்கள் இல்லை என சட்டமா அதிபர் அறிவித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் நிதி மோசடி சட்டத்தின் கீழ் விசாரணைகளை நடத்துமாறு சட்டமா அதிபர் அறிவித்துள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையை நிறைவு செய்யுமாறு அவன்கார்ட் நிறுவனம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 தரப்பினராலும் முன்வைக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட காலி நீதவான் நிதி மோசடி சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படுமாயின் சந்தேக நபர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய பி அறிக்கை ஒன்றினூடாக அக்டோபர் 22ஆம் தேதி இறுதி விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகோட காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் சிவில் அமைப்புகள் கருத்து தெரிவித்தன. මේ වෙනකොට අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பிரகீத் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பகுதியை இனங்கண்டுள்ளதுடன் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளை கைது செய்வதற்கு முடிந்துள்ளது. அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பாதுகாப்பு செயலாளர் இதுவரையில் வழங்கவில்லை. நான் நியாயத்தை நிலைநாட்டுமாறே கோருகின்றேன். பிரகீத் எக்னலிகொடவுக்கு என்ன நேர்ந்தது? இந்த நாட்டு பிரஜை என்ற ரீதியில் நான் நீதி கோருகின்றேன். இந்த நாட்டின் பிரஜையொருவரை கடத்தி சென்ற குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டாம் என நான் கோருகின்றேன். இந்த நபர்களை தடுத்து வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்கின்றோம். ஜனாதிபதி இதில் தலையீடு செய்யவில்லை எனின் இவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பித்து செல்வார்கள். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවෙන් රිංගලා යනවා. අපි ඉල්ලනවා இந்த நாட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் இந்த விசாரணைகளை உரிய வகையில் முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறே நாம் கேட்கிறோம். நல்லாட்சி, ஜனநாயகம் மற்றும் சட்டவாட்சியை உறுதி செய்யவே அவர்கள் வந்துள்ளனர். பிரகீத்தின் கொலை மிக முக்கியமான ஒன்றதாகும். அதனை வெளிக்கொணர வேண்டும். இந்த நாட்டிற்குள் மீண்டும் கொலை கலாச்சாரம் ஒன்று ஏற்படாதிருப்பதற்கு கொலை செய்தவர்களை இனம் காண வேண்டும். அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் என யார் தொடர்பு பட்டிருந்தாலும் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும். ඉහළම දේශපාලකයෝ සම්බන්ධ වෙලා හිටියත් ඒගොල්ලෝ හිරේට යවන්නම ඕනේ. பிரசித்தி பெற்ற உணவக கட்டமைப்பு ஒன்றின் பசியாலைகளில் உள்ள கிளையில் நேற்றிரவு கொள்ளைச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதன் சிசிடிவி காட்சிகள் அடுத்து. பஸ்யால கலல்பட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிலேயே இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு 7:40 அளவில் முகத்தை மறைக்கும் தலைக்கவசத்துடன் ஆயுதமேந்தி வந்த இருவர் இந்த கொள்ளையை செய்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் உணவகத்தில் இருந்தவர்களின் தங்க நகைகளையும் கொள்ளையிட்டுள்ளனர். நிட்டம்புவ போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கெகுணுதுர பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கொள்ளையிட வந்த சிலரை பிடித்து பிரதேசவாதிகள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள ரஞ்சன் ராமநாயக்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார். ஆவணங்கள் சிலவற்றை எடுத்து சென்ற ரஞ்சன் ராமநாயக்க ஆணைக்குழுவின் தலைவரை சந்திக்க முயற்சி செய்தார். මේ තියෙන හෙල්පින් හම්බන්තොට පැමිණිල්ල මේ இது ஹெல்பிங் ஹம்மான் தோட்டை தொடர்பிலான முறைப்பாடாகும். அத்துடன் கிஹிலி ரம்புக்வெல்ல, விமல் வீரவாங்ச, டிலான் பெரேரா மற்றும் சசேந்திர ராஜபக்ச போன்றோரின் ஃபைல்களும் இங்கு உள்ளன. இது போன்ற பல ஃபைல்கள் உள்ளன. இங்குள்ள ஒரு பூதம் இந்த ஃபைல்களை மறைக்கிறது. பாலபெட்ட பெந்தியை சந்திக்க வந்தேன். அவர் என்னை சந்திக்காமல் விலகி சென்றமையினால் செயலாளருடன் கலந்துரையாடி கொண்டிருக்கும் போது தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. ரஞ்சன் ராமநாயக்க இந்த இடத்திற்கு வந்துள்ளாரா என்று தொலைபேசியில் கேட்டார். ஆகவே இதுபோன்ற தலைவர்களை தோல்வியடைந்த முன்னாள் ஜனாதிபதியை நியமித்தார். பாலபெட்ட பெந்தியிடம் நான் ஒரு விடயத்தை கேட்கிறேன். முறைப்பாட்டின் பின்னர் யாரை நீங்கள் சிறையில் அடைத்தீர்கள்? ஆகவே மிக விரைவில் லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவை கலைந்து விடுமாறு கௌரவ ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அரசியலமைப்பு சபையை ஸ்தாபியுங்கள். அவ்வாறு நியமித்த அனைத்து திருடர்களையும் கைது செய்யுங்கள். அவ்வாறு செய்யாபடி நான் இந்த இடத்தில் உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் இன்று பிற்பகல் பல்கலைக்கழகம் ஒன்றில் ஆர்ப்பாட்டம் நடாத்தியுள்ளனர். 2 மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வகுப்பு தடையை நீக்குமாறு கூறி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களோட பயின்று கொண்டிருக்கிற ஒரு சக மாணவனுக்கு அவனுடைய சரியான கருத்துக்களை கேட்காம ஒரு தவறான முடிவை எடுத்துக்கொண்டு அவனை இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவன் வந்தது இங்க படிக்க, அவனை சஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இப்ப 1 மாசம் சஸ்பெண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் திருப்பி இந்த பல்கலைக்கழகத்தில் இணையணும், திருப்பி அவன் எங்களோட படிக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்தி கொண்டிருக்கோம். எங்களோட கோரிக்கையை இந்த நிர்வாகம் கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வழங்கணும். நாங்க இந்த நிர்வாகத்துக்கு நாங்க வேண்டுகோள் கொடுக்கிறோம். பூர்ணமா விசாரிச்ச நீங்க இதுக்கான தீர்மானத்தை எடுங்க. எங்கட மாணவர்கள் வெளியில நிக்க கூடாது, படிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. தமிழ் மாணவரும் சரி, சிங்கள மாணவரும் சரி, எல்லாரும் ஒன்றா படிக்கணும். அதான் நாம விரும்புறோம். மாணவர்கள் சிலர் விரிவுரையாளர் ஒருவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த 2 மாணவர்களுக்கும் வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் ஒழுக்க விதிமுறைகளுக்கு அமைய குறித்த 2 மாணவர்களுக்கும் 5 வார வகுப்பு தடை விதிக்கப்பட்டதாக கிழக்கு பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 4 வார தடை காலம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பரீட்சையில் தோற்றும் வகையில் குறித்த 2 மாணவர்களுக்கும் அனுமதி வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொரவுக்க பானகல ஸ்ரீ சீலரத்னராம விஹாரையின் மண்டபம் ஒன்றுக்கும் பிக்குகள் விடுதிக்கும் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் பானகல உபதேசர தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது.
இலங்கை மகாபோதி சங்க தலைவர் பானகல உபதிஸ்ஸ தேரரின் பிறப்பிடமே இந்த பகுதி. 59 பிக்குகள் உள்ள இந்த விகாரையை மேம்படுத்துவதற்காக தான மண்டபம் மற்றும் பிக்குகள் விடுதியை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் போது மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. இந்த ஊரில் பிறந்தவர் என்ற வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது பொது வசதிகள் குறைவாக காணப்படுகின்றமையால் கிராமத்தில் உள்ள அனைவரின் ஒத்துழைப்புடன் இதனை முன்னெடுக்க முடியும் என நான் நம்புகிறேன். எவ்வாறாயினும் நல்லாட்சியின் கீழ் சேதமடைந்துள்ள வீதிகளை புனரமைத்து இந்த கிராமத்திற்கு புதிய விடிவு ஒன்றை ஏற்படுத்துமாறு தற்போதைய அரசாங்கத்திடம் நான் கோருகிறேன். இலங்கை மக்களுக்கு புதிய விலை சூசி அறிமுகம் செய்த பின்னரே கிடைக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எரிபொருளுக்கான விலை சூசி தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகொட நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 2 மாதங்களுக்கு முன்னர் 60 தொடக்கம் 65 அமெரிக்க டாலர்களாக இருந்த ஒரு மசகு எண்ணெய் பீப்பா இன்று 39 தொடக்கம் 43 அமெரிக்க டாலர்களுக்கு வீழ்ச்சி கண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை 35 வீதத்தால் வீழ்ச்சி கண்டுள்ள நிலையில் அதன் பலன்கள் உள்நாட்டு நுகர்வோர்களுக்கு எவ்வாறு கிடைக்கும் என மின்சக்தி அமைச்சிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இதன் பின்னர் நாட்டில் எரிபொருளின் விலை தயாரிக்கப்பட்டுள்ள விலை சூசியின் அடிப்படையிலேயே தீர்மானிக்க அரசாங்கம் கொள்கை ரீதியான தீர்மானத்தை எடுத்துள்ளதாக செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டகுட நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தற்போது விலை சூசி தயாரிக்கப்பட்டு நிதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணம் செய்த பின்னர் அமலுக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டிக்கான இலங்கை அணியில் உப்புல் தரங்க இணைக்கப்படுவார் என இலங்கை அணி தலைவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இந்திய மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு SSC மைதானத்தில் நாளை ஆரம்பமாக உள்ளது. போட்டிக்கான 2 அணிகளின் வீரர்களும் இன்று இறுதி கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டனர். குமார் சங்கக்கார ஓய்வு பெற்றதை அடுத்து உப்புல் தரங்கவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. சங்கக்கார மற்றும் மஹேலவின் வெற்றிடத்தை நிரப்ப நீண்ட காலம் செல்லும். ஆனாலும் தற்போதைய அணியால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்று நான் நினைக்கிறேன். எமக்கு ஏற்ற வகையிலான துடுப்பாட்ட வரிசையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உப்புல் தரங்க அணியில் இடம்பெற வேண்டும். அவர் இறுதியாக 2 தடவைகள் 45 ஓட்டங்களுக்கு மேல் பெற்றார். சங்கக்கார அணியில் இடம்பெற்றதால் தரங்கவுக்கு இடமில்லாமல் போனது. ஆகவே அது தொடர்பில் சிந்திப்பதற்கு ஒன்றுமில்லை. உப்புல் தரங்கவுக்கு அணியில் இடம் கிடைக்கும். நுவான் பிரதீப் குணமடைந்துள்ளார். அவருக்கு வேண்டுமானால் நாளைய போட்டியில் விளையாட முடியும். 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலை வகிப்பதால் தொடரை தீர்மானிக்கும் ஒன்றாக 3வது போட்டி மாறியுள்ளது. நான் இதற்கு முன்னர் கூறியதை போன்று எந்தவொரு மாற்றமும் இடம்பெறவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் நாம் வெற்றி பெறுவதற்காகவே விளையாடுகின்றோம். தற்போதைக்கு நாம் சிறந்த நிலையில் இருக்கின்றோம். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்ற முடியும். ஆகவே வெற்றியின் பின்னால் செல்வதற்கு வெட்கப்பட தேவையில்லை. அதேபோன்று நாம் எமது அணியை அளவுக்கு அதிகமாக மதிப்பிடவில்லை. இதற்கு முன்னைய போட்டிகளில் விளையாடியதை போன்று சிறப்பாக விளையாட எதிர்பார்க்கின்றோம். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.